தமிழ் சுருக்கெழுத்து இளநிலைத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற தனிக்குறிச் சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள், வெட்டும் முறைகள் மற்றும் சிறப்புச் சுருக்கங்கள் ஆகியவற்றை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். நவம்பர் 1984. தனிக்குறிச் சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள். இந்த வைப்பதில் ஏற்படும் என்று இங்கே எல்லா ஜனநாயகத்தை வேண்டும் என்ற இருக்கிறது செய்கின்ற அதற்குரிய ஏற்பாடுகளை சம்பந்தமான கொண்டிருக்கிறது என்பதை அதிகாரிகள் ஏற்படுகிற மக்களால் வந்த தற்போது தனி அதிகாரிகளாக திட்டங்களை அதிகாரிகளுக்கு ஒரு என்றும் அவர்களுக்கு மக்கள் அப்போதும் அதிகாரிகள் கொண்டிருக்கிற இருக்கும் செய்வது ஓர் திட்டத்தினை தாங்கள் அதையொட்டி திட்டத்தை திட்டத்தில் ஆண்டுகளுக்கு இருக்கிறது. அதற்கு ஏற்கனவே திட்டங்களுக்கு திட்டத்திற்கும் உண்டு. திட்டத்தின் இத்திட்டத்தை செய்ய வேண்டுகிறோம். வெட்டும் முறைகள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இந்த அமைப்புகளில் உள்ளாட்சி அமைப்புகளே சிறு சேமிப்புத் துறை, எழுதும் கடிதம், அஞ்சல் துறை, சிறப்பு சுருக்கங்கள் தலைவர் அவர்களே, கிராம மக்களின் ஊராட்சி ஒன்றியத்தினால் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தலைவர் குறிப்பிட்டார். அரசுக்கு அரசு தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவேற்ற முடியும். கிராம மக்களை 15 seconds 10 seconds 5 seconds get ready start. விழா தலைவர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கிராம மக்களின் ஒத்துழைப்போடு ஊராட்சி ஒன்றியத்தினால் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த பள்ளி கட்டிடத்தை திறந்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். புதிய கட்டிடத்திலே பள்ளி அமைவதன் மூலம் பள்ளி குழந்தைகள் மேலும் ஆர்வத்துடன் கல்வி பயில வாய்ப்பு ஏற்படும் என்று நம்புகிறேன். இங்கே பேசிய முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஊராட்சிகளுக்கு தேர்தல் நடைபெறாததை பற்றி குறிப்பிட்டார். எல்லா உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல்களை நடத்தி ஜனநாயகத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்ற அக்கறை அரசுக்கு இருக்கிறது. இந்த இடைக்காலத்திலே வாக்காளர் பட்டியலை சரி செய்கின்ற வகையிலும் தேர்தலுக்கு
முன் அதற்குரிய முன் ஏற்பாடுகளை செய்கின்ற வகையிலும் தேர்தல் சம்பந்தமான பணியில் ஈடுபடுகின்றவர்களுக்கு அளிக்க வேண்டிய பயிற்சியை வழங்குகின்ற வகையிலும் அரசு துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிலையில் இந்த அமைப்புகளில் அதிகாரிகள் பொறுப்பேற்றிருக்கிற காரணத்தால் ஏற்படுகிற குறைபாடுகளை பற்றி இங்கே சொன்னார்கள். தேர்தல்கள் நடைபெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பதவிக்கு வந்த பிறகும் தற்போது தனி அதிகாரிகளாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் பணிமாற்றம் பெற்று இன்னொரு வகையிலே உள்ளாட்சி அமைப்புகளில் செயல்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறவர்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டலாம். ஆனால் அலுவலர்களுடைய முழு ஒத்துழைப்பையும் பெற்றால்தான் அந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும். அதிகாரிகளுக்கு சட்டத்தின் ஒரு பக்கம்தான் தெரியும் என்றும் மறுபக்கம் அவர்களுக்கு தெரியாது என்றும் இங்கே சொல்லப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு இன்னொரு பக்கம்தான் தெரியும். ஆகவே அவர்களுக்கு தெரியாத மற்றொரு பக்கத்தை தெரிவிக்க அப்போதும் அதிகாரிகள் தேவை. எனவே ஆட்களை பொறுத்து, இயல்புகளை பொறுத்து அவர்களுக்கு இருக்கிற உற்சாகத்தை பொறுத்து அவர்கள் கொண்டிருக்கிற அக்கறையை பொறுத்தே செயல்கள் இருக்கும். கிராம மக்களை நல்வாழ்வு பெறச் செய்யும் புனித பணியில் ஈடுபட்டுள்ள உள்ளாட்சி அமைப்புகளே கிராமங்களில் வாழும் குழந்தைகளின் அறிவு கண்களை திறக்கும் பணியையும் மேற்கொண்டு அதற்கு ஆவன செய்வது சால சிறப்புடையதாகும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். சிறுசேமிப்புத்துறை இயக்குனர், சென்னை கல்லூரி சாலையில் உள்ள பள்ளி கல்வி இயக்குனருக்கு எழுதும் கடிதம். ஐயா, அரசு ஊழியர்கள் பயன்பெறுவதற்காகவென்றே அஞ்சல் துறையினர் ஓர் ஆயுள் காப்புறுதி திட்டத்தினை நடத்தி வருவதை தாங்கள் அறிவீர்கள். அஞ்சல் துறை இந்த சீரிய பணியை துவக்கி 100 ஆண்டுகள் முடிவுற்றுள்ளன. அதையொட்டி அத்துறை அண்மையில் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. இத்திட்டத்தில் சேர்கிறவர்கள் திட்டத்தில் சேர்ந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு காப்புறுதி தொகையில் ஒரு பகுதியினை பெற வசதி இருக்கிறது. மீதமுள்ள தொகையை அதற்கு பிறகு 2 தவணைகளில் பெறலாம். இவை தவிர ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கு உள்ள எல்லா சிறப்புகளும் இந்த புதிய
திட்டத்துக்கும் உண்டு. இந்த திட்டத்தின் சிறப்புகளை விளக்கி தங்கள் மேற்பார்வையில் பணிபுரிபவர்கள் இத்திட்டத்தை முழுமையாக உணர ஆவன செய்ய வேண்டுகிறேன். தங்கள் ஸ்டாப்.